Yo guys, I'm Pershi. நீங்க பார்க்குறது இவாடெக். இந்த வீடியோல Realme X phone பத்தி பார்க்க போறோம். So Realme X phone இந்தியால லான்ச் பண்ண போறான்னு முன்னாடியே சொல்லிருந்தாங்க. அது எப்போ இந்தியால லான்ச் பண்ண போறாங்க? இப்போ ரீசன்ட்டா ஒரு நியூஸ் வந்திருக்கு. சோ அதையும் பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் அந்த ஃபோன் இந்தியன் வெர்ஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் மாத்த போறாங்க. சோ இந்தியன் வெர்ஷன்ல என்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் மாத்த போறாங்க? அதையும் தான் டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் அந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, Realme X சைனால ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது முன்னாடியே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓப்போவோட சப் பிராண்ட் தான் இந்த Realme. ஸோ ஓப்போ கீழே தான் இது கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுது. ஓப்போவோட மேனுஃபேக்சரிங் யூனிட்லேயே தான் இந்த ரியல்மியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப எல்லாமே முழுக்க ஓப்போ கிட்ட இருந்து தான் வந்துட்டு இருக்கு. ரியல்மியோட ஃபர்ஸ்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சக்ஸஸர் ஃபோன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதில் ஃபிங்கர் பிரிண்ட்டை மிஸ் பண்ணாங்க. ஸோ அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஸ்டோரேஜ் ஆப்ஷனில் ஒரு நல்ல ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்தாங்க. அதுபடி ரியல்மிக்கு அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் சக்ஸஸர் ஆச்சு. அதுக்கப்புறம் Realme 2 Pro ஒரு பெரிய சக்ஸஸர். இப்போ Realme 3 Pro எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. இது இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா Realme 3 Proவே அதாவது கொஞ்சம் மாடிஃபிகேஷனோட Realme X லான்ச் பண்ணாங்க. அங்கே கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியும் லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஸோ என்ன அப்கிரேடுன்னு பார்க்குறப்ப இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், அப்புறம் ஆப்வியஸாக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சுன்னா AMOLED டிஸ்பிளே இருந்துச்சு, அப்புறம் பாப்அப் கேமரா, இது எல்லாமே வச்சு USB Type-C லான்ச் பண்ணாங்க. ஆனால் ப்ராசஸர்னு பார்க்குறப்ப Snapdragon 710 தான் யூஸ் பண்ணாங்க. ஆனால் ப்ராசஸர்னு பார்க்குறப்ப Snapdragon 710 தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 1 year ஓல்டு ப்ராசஸர். இப்போ Redmi Note 7 Proக்கும் Realme 3 Proக்கும் ஒரு பெரிய காம்படிஷனே கூட நடந்துச்சு. எங்களுது 710 தான் பெஸ்ட்டு, அப்புறம் 675 தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ட்விட்டரில் ஒரு பெரிய கிளாஷே போயிட்டு இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் விட்டுடலாம். இப்போ இந்த Realme X ஃபோன் எப்போ இந்தியாவுக்கு வரப்போகுது? ஸோ ஆப்வியஸாக இப்போ வரைக்கும் அவங்க என்ன டேட் சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஜூன்லேயே வரலாம்னு இருந்தாங்க. இப்போ செகண்ட் half of 2019. ஸோ ஆப்வியஸாக ஜூனுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கோ இல்லை ஜூலை மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக இந்த ஃபோனை எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்தியன் வெர்ஷனில் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் மாற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியன் வெர்ஷன் அப்படியே குளோபல் வெர்ஷன் ஆல்ரெடி சைனா லான்ச் பண்ண அதே மாதிரியே இருக்காதுன்னு மட்டும் கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க டேரெக்டாக இப்போ K20 ரெட்மியோட ஃபோன் ஒன்று வரப்போகுது. ஸோ அது கூட இந்தியாவில் டேரெக்டாக காம்படிட் பண்ணோம்னா அதுக்கேற்ற ஸ்பெசிஃபிகேஷன் வச்சாகணும். அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி ப்ராசஸரில் ஏதாவது ஒரு ட்வீக் பண்ணலாம். இல்லை 710 ரிமூவ் பண்ணிட்டு 730க்கு மூவ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா K20 பார்த்தீங்கன்னா 730 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுபடி பார்க்குறப்ப இதுலேயும் 730 யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. Realme X ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆனால் என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுவாங்க? ஸோ இது வரைக்கும் வந்திருக்க லீக்ஸ் படி பார்க்குறப்ப 18,000க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அந்த 18,000 ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச்? ஸோ சைனீஸ் ப்ரைஸை இந்தியன் பிரைஸ் கன்வெர்ட் பண்ணால் 18,000 வரும். இது கூடவே ரெட்மியோட K20 ஃபோனும் வரப்போகுது. ஸோ அந்த ஃபோன் இந்தியாவில் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க 20,000 தான் கோட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு காம்படேட் பண்ணுற மாதிரி இவங்களும் ப்ரைஸை கோட் பண்ணி ஆகணும். ஸோ ஆப்வியஸாக அவங்க 18,000 கோட் பண்ணால் அதே ப்ராசஸர் இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா 18,000 வைக்கலாம். இல்லை 730 ப்ராசஸரை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி சேல் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா 19,000 இல்லை 20,000 வரைக்கும் K20க்கு ஈக்குவலண்ட்டாக பண்ணலாம். ரெட்மி K20க்கும் அப்புறம் Realme Xக்கும் பார்த்தீங்கன்னா மேஜராக எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ வரைக்கும் ப்ராசஸரை தவிர மற்றபடி ஓவராலாக பார்க்குறப்ப டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், அப்புறம் பாப்அப் கேமரா, இது எல்லாமே மோரல்லஸ் ஈவனாக தான் இருக்குது. K20 பார்த்தீங்கன்னா அடிஷனலாக ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் டுவல் கேமரா செட்டப் மட்டும் தான். Realme Xோட ஸ்பெசிஃபிகேஷனை குயிக்காக பார்த்துடலாம். என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனோட வருதுன்னா, இது டிஸ்பிளேன்னு பார்க்குறப்ப 6.53 inch Full HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு AMOLED டிஸ்பிளே இருந்தால் கண்டிப்பாக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இப்போ வந்துகிட்டு தான் இருக்குது. அது கூடவே கேமரா பார்க்கலாம். ஸோ கேமரான்னு பார்க்குறப்ப பேக்கில் 48 மெகாபிக்சல் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த 48 மெகாபிக்சல் சென்சார் பார்த்தீங்கன்னா சோனியோட IMX 586 வருது. ஸோ அதே Redmi Note 7 Proல யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் Redmi K20 பார்க்குறப்ப 586 இல்லை 582. ஸோ அதுவும் 48 மெகாபிக்சல் சென்சார் தான். இப்போ வரைக்கும் அதை பற்றின அதிகமான டீட்டெயில்ஸ் கிடைக்கல. மேபி ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறம் நமக்கு அதிகமான டீட்டெயில்ஸ் கிடைக்கலாம். அப்புறம் செகண்டரி கேமரான்னு Realme Xல பார்க்குறப்ப ஒரு 5 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்க்குறப்ப டெப்த் சென்சிங்க்கு மட்டும்தான். அப்புறம் சாஃப்ட்வேர் சைடுன்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக கலர் OSல தான் வரப்போகுது. கலர் OS இப்போ ஓரளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ MIUI கம்பேர் பண்ணுறப்ப கலர் OS பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட்டுன்னு தான் சொல்வேன். ஏன்னா கலர் OSல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கிடையாது. அதை வச்சு கம்பேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக MIUI விட கலர் OS இப்போ எனக்கு பெஸ்ட்டுன்ற மாதிரி தான் தோணுது. மற்றபடி ப்ராசஸர் ரேம்னு பார்க்குறப்ப ப்ராசஸர் இந்தியாவில் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதே வெர்ஷனை இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க, சைனீஸ் வெர்ஷனை இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா 710 ப்ராசஸரோட தான் வரும். இந்த ஒரு Realme X ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா? Redmi K20 அப்புறம் Realme X, இது ரெண்டுத்தில் நீங்கள் எது சூஸ் பண்ணுவீங்க? உங்களோட சாய்ஸ் என்னவா இருக்கும்? அதை கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஃபோன், அப்புறம் Redmi K20 Pro இதை பற்றி நிறைய அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் அடுத்த ரிவ்யூ பண்ண போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அடுத்து என்ன ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் டேரக்ட் மெசேஜ் கூட பண்ணலாம். ஒரு சிலர் நிறைய பேர் கஸ்டமர் ரோமை பற்றி நிறைய டேரக்ட் மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ தேங்க்ஸ். அந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறப்ப எனக்கும் கொஞ்சம் பூஸ்டப்பாக தான் இருக்குது. அடுத்தடுத்து கஸ்டமர் ரோம் சீரியஸாக நிறைய பண்ணணும்னு தோணுது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டேரக்ட் மெசேஜ் அனுப்பணும்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட என்கிட்ட டேரெக்டாக பேசலாம். ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all guys. Bye bye.